Hi everyone, welcome to kuttas craft. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் சோப்பு பாக்ஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு திங் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 மெடமிக் சோப் டப்பா எடுத்திருக்கேன். 2 பாக்ஸையும் கட் பண்ணாமல் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒன்றும் பின்புறமாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு 2ஐயும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு சைடில் இருக்கிற குட்டி குட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை. அதை கட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த மேலே இருக்கு இல்லையா மூடி, அதை நம்ம 2ஐயும் சேர்த்து பிடிச்சி ஒட்டிப்போம். அது இருந்தால் நமக்கு கைப்பிடி மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி அந்த நம்ம ஆர்கனைசரை தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த ஒட்டின பாக்ஸை கலர் ஷீட் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் என்ன கலர் ஷீட் வேணால் எடுத்துக்கலாம். கலர் ஷீட் ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலர் ஷீட் ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அதை ஒட்டிக்கிறேன். கிஃப்ட் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே ஒட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கீழே கட் பண்ணி விட்டு மடித்து விட்டு ஒட்டிக்கோங்க. கீழே நமக்கு தேவைப்படாது, அதனால் அது ஃபினிஷிங்காக இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிறத மட்டும் நல்லா ஃபினிஷிங்காக ஒட்டிக்கோங்க. அடுத்து கைப்பிடி இருக்கு இல்லையா, அந்த கைப்பிடிக்கும் இதே கலர் ஷீட் ஒட்டிக்கலாம். அதுக்கு நீளமாக ஷீட்டை கட் பண்ணி ஃபுல்லாக கீழேருந்து உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ஒட்டிக்கோங்க. அது கொஞ்சம் தெரியும் வெளியே, அதனால் ஃபுல்லாக கீழேருந்து அந்த பக்கம் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பெரிய ஷீட்டாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ சைடில் கப் ஷேப்பில் ஆர்கனைசர் வைக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கார்ட்போர்டில் நீளமாக கட் பண்ணிவிட்டு மெலிஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட மெலிஸ் இல்லை, அதனால் நான் மேலே இருக்கிற ஷீட்டை உரிச்சிட்டு அதை நான் மெலிஸாக கட் பண்ணி அதை வச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த சைஸ் போதும். இதில் நான் எல்லோ கலர் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த ஆர்கனைசர், அதில் ஒயிட் செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியாது, நம்ம ஒட்டணுன்றதே அந்த இடத்துல தெரியாது. ஒட்டியாச்சு. இப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்து அது மேலே வச்சுட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்ருங்க. அடுத்து டெக்கரேஷனுக்காக க்ரீன் செலோ டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். கீழே ஃபுல்லாக ஒட்டிட்டு மேலே அந்த கலர் ஷீட்டையே மெலிஸாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதை இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ண ஒரு சின்ன ஃப்ளார் செய்யலாம். அதுக்கு எல்லோ கலரில் 4 சென்டிமீட்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை 3 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 3 தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு வளைச்சி கட் பண்ணிங்கன்னா ஃப்ளார் வந்துடும். அந்த ஃப்ளாரை ஒரு பெட்டலை கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா பூ ரெடி ஆகிடும். அந்த கார்னர்ஸ் எல்லாம் பென்சிலோ இல்லை சிசரோ எதையோ வச்சு நீங்கள் அதை வளைச்சி விட்டிங்கன்னா அந்த பூவும் வளைஞ்சு விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பூ ரெடி ஆகிடுச்சு. அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நடுவில் தெர்மோகால் பீட்ஸ் ஒட்டி நம்ம அதில் ஒட்டிக்கலாம். நம்ம சேனலில் பூ மட்டும் இல்லை, வால் ஹேங்கிங்லாம் போட்டிருக்கோம். வேணுன்றவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஆர்கனைசரை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.